குமார் அவர்களின் ஆத்மா சார்ந்த அனைவரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். செங்கல்பட்டு தொகுதி சார்பாக வருக வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த பகுதியில் செங்கல்பட்டு தொகுதி புதிய நிர்வாகிகள் கூட்டம் அறிமுக நிகழ்ச்சி. அண்ணாச்சி ஒரு சிம்பிளாக அவங்க இடத்துல ஏதாவது சிம்பிளாக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம். இப்படி மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சமுதாய உணர்வு இருக்கிறனால தான் அந்த இடத்துல உட்கார வைக்க முடியும். இயற்கையாகவே ஒரு உணர்வு இருந்தால் தான் எல்லாருக்குமே வேலை இருக்கும், பணிகள் இருக்கும், குடும்பம் எங்கேயா வெளியே போகலான்ட்டு இருக்கும். இப்போ இன்னைக்கு பக்த சிங்கனாச்சுலாம் இந்த நாடா சங்க தலைவராக இருக்காங்க. நான் சமுதாயக்கு பணிக்கு வந்த காலத்துல இருந்து அண்ணாச்சி எனக்கு தெரியும். அதாவது உரிமையோடு அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன பற்றி அவங்களுக்கு தெரியும். 30 ஆண்டு காலம் அண்ணாச்சியோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆளு. அவங்க கூட வராமல் இருக்குன்னா இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு எந்த நிகழ்ச்சிக்குமே சமுதாயத்துக்கு போகன்னு சொல்றதை விட நிகழ்ச்சிக்கு போகாத சொல்றத போன் தான் அதிகமா வரும். இப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உணர்வு இருக்கிறனால வாழ்ந்துட்டு போகணுங்கிறக்கா வந்திருக்கிறாங்க. சொன்ன கருத்து முழு கருத்து உண்மைதான். ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதி. அதே போல இப்ப தாம்பரத்தை எடுத்துக்கிட்டோன்னா இப்ப அடுத்த லெவல்ல பார்த்த போனா நம்ம இந்த செங்கல்பட்டு தொகுதி தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. ஒரு 10 வருஷத்துலலாம் இது லெவல்ல வேற மாதிரி போயிடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால அந்த செங்கல்பட்டு தொகுதிங்கிறத நினைச்சு சொல்ல மாதிரி இந்த தொகுதிக்குள்ள வரக்கூடிய சங்கங்கள், அந்த சங்கங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, அதாவது சிலர் புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கிற சங்கத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது வேற. இது ஒரு தனி அமைப்பு, நீங்க நல்லா தனியா புரிஞ்சு விடணும். ஆனா எங்களுடைய பலமே அந்த சங்கங்கள் தான். நாங்க ஒரு நேரத்துல இப்ப நாங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த அமைப்போட பொறுப்புகளை போட்டு ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா அன்னைக்கு அமைப்பு வேற லெவல்ல போயிருக்கோம். நாங்க அந்த நேரத்துல எந்த ஏரியாவில் பகுதியில் ஒரு போராட்டமோ பக்கத்துல இருக்கிற ஒரு 20 சங்கங்களை அழைப்போம். அவங்க ஒரு சங்கத்துக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா ஆதரவு கொடுப்பாங்க. அந்த போராட்டத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு போயிருவோம். அந்த நேரத்துல எங்க அமைப்புக்கு நீங்க வாங்க, நீங்க ஒரு பொறுப்பேற்றுங்க அப்படி பண்ணிட்டு தான் இன்னைக்கு கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய லெவல்ல வலுவாயிருக்கும். அதே போல நாங்க வலைதளங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இப்ப இன்னைக்கு ஒரு தலைவர் ஒரு 2 பேர் வாராருனாலே பின்னால ஒருத்தன் செல்போன்ல ஒரு செகண்ட்ல ஏறுறதுக்குள்ள 1 லட்சம் பேருக்கு போயிருது. காலம் வேற மாதிரி இருந்துட்டு கிடக்கு. அதெல்லாம் நாங்க ஒரு பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா உலகம் அதை தான் நம்புது, வலைதளங்களை தான் நம்புது. இப்ப வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு வச்சாலே 1 லட்சம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. 1 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் தலைப்பு நாடாருன்னு இருக்கும். ஆனா அதுல போடுற பதிவு நாடார திட்டி தான் போடுவோம். அப்ப என்ன பயன்னு கேட்கிறேன். ஒரு 1000 வரை கஷ்டப்பட்டு சேர்க்கிறோம், ஒரு 300 வரை சேர்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா இருப்பாரு, அவர் 24 பிஸியா இருப்பாரு, பல லட்சம் கோடிக்கு அதிபதியா இருப்பாரு. அவர் உணர்வோட சேர்த்து படிக்க போடுற சென்டர் வெளியே போயிருவாரு, கையெடுத்து சாமியும் சமுதாயமே வேண்டான்னு போயிருவாரு. இதெல்லாம் உண்மை. யோசித்து பாருங்க. ஒருத்தர் பிடிக்கலன்னா ஒதுக்கிடணும். இதுதான் நம்மளுடைய பாலிசி. ஒருத்தர் பிடிக்கல ஒதுக்கிட்டு போயிடணும். நம்மளால தப்பே செஞ்சாலும் தப்பு செஞ்சாயா இனி செய்ய மாட்டான், அதுக்குதான் செஞ்சோம். புரியுது இல்ல? தப்பு செஞ்சுட்டான் இனி செய்ய மாட்டான், இதுக்குதான் செஞ்சோம். அவன் அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான், அதை செஞ்சுட்டான். எதுக்கு நம்ம சமுதாயத்துல இப்ப நாங்க சமுதாய பணிக்கு வர்றதுக்கு முன்னால சமுதாய பணியில எத்தனையோ தலைவர் கொடுத்துருக்காங்க. அவங்கள நாம ஏன் விமர்சனம் பண்ணணும்? நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்னு கேட்கிறேன். விட்டு கொடுக்க அவசியமே இல்லை. அவங்களுடைய பெருமைகளை சொல்லுவோம், பிடிக்கலன்னா பேசாம அமைதியா இருந்துட்டு போயிருவோம். இப்ப நாங்க வர்றதுக்கு முன்னால எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு தாம்பரம் எடுத்துட்டா வைரவ நாடார், பல்லாவரம் எடுத்துட்டா சித்தம்பலா பாண்டியனாச்சி. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மரமல நகர். எந்த காலத்துல எந்த உலகத்துல எந்த தலைவர் இருந்தாலும் மரமல நகர்னாலே பக்த சிங்கனாச்சி ஞாபகம் வரும். செங்கல்பட்டுல ஒரு தலைவர் இருப்பாங்க. இப்படி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் ஒரு 800 சங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மாவட்டங்கள்ல வலுவா இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு பலம். ஆனா இது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க ஒருங்கிணைச்சு சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கறதுக்காக நாங்க பணியாற்றுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எங்களை போல ஆட்களுக்கு நீங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க, ஆதரவு கொடுங்க. ஒரு நிகழ்ச்சி பண்ணா, ஒரு போராட்டம் பண்ணா, ஆர்ப்பாட்டம் பண்ணா சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் எங்களுடைய இது. நம்ம கிட்ட கேட்கிறோம் ஒரு ஆதரவு. இன்னைக்கு ஒரு சங்கத்துல ஒரு 500 உறுப்பினர் இருப்பாங்க, 1000 உறுப்பினர் இருப்பாங்க, 300 உறுப்பினர் இருப்பாங்க.
அதுக்கு மேல இருக்கக்கூடிய உறுப்பினர் இருக்கக்கூடிய சங்கங்களோட சென்னையில வலுவா இருந்துட்டு இருக்கு. அந்த சங்கங்கள்லாம் ஒரு இன்னைக்கு வந்து தனிப்பட்ட ஒரு மின்னல் ஷீப்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து ஒரு இது கிடையாது. ஆனா இந்த நாடா சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு வலுவா போகும்போது பெரிய லெவல்ல வலுவா இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு பக்குவபலமா இருந்துட்டு நடக்கணும். இன்னைக்கு இந்த அஜித்குமார்ங்கிற பையன் வந்து வேற ஒரு சமுதாயத்துல இன்னைக்கு பிறந்திருந்தா இன்னைக்கு லெவலே வேற. இன்னைக்கு அப்பதே ஒரு 10-15 பஸ்ஸை கொளுத்திருப்பாங்க, உடைச்சிருப்பாங்க, வேற லெவல்ல வேற மாதிரி போயிருக்கும். நாங்க போய் இருக்கிறோம், எங்களுக்காக ஒரு வழக்கறிஞர் கூட வரலன்னு அந்த அம்மா சொல்லுது. இந்த பையனுக்கு அப்பா கிடையாது, 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர். ஒரு பத்திரகாளியம்மன் ஒரு மிகப்பெரிய அந்த கோயில் ஏதோ சாதாரண பத்திரம் சின்னதா இருக்கணும், பிரம்மாண்டமா இருக்குது அந்த கோயில். அதுல ஒரு காவலாளியா இருந்துட்டு இருக்கிறான், தண்ணி கேட்கிறான். அந்த அவனுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்ததை இதை உதவி கொடுக்குறாங்க. அப்ப எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. சாத்தான்குளத்துல நடந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க படுற பாடு காவல்துறையினர் ஜாமீனே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு பிறகு திருப்பி அவன் துணிஞ்சு தைரியமா சேராம பாருங்க. ஆனா பாதிக்கப்படுறவன் சாகிறவன் எல்லாம் அந்த நாடா சமுதாயத்துல பிறந்திருக்கவர்களா இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒரு அங்க ஒரு 5 நாள் அங்கே இருந்திருக்கணும். அப்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சமுதாயத்தை எவ்வளவு அடித்தாலும் கொலை பண்ணினாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிறனாலதான் அரசாங்கம் நம்ம ஒரு போராட்டம் அறிவிச்சா கூட மதிக்க மாட்டேங்குது. இவங்க வருவாங்க போவாங்க, அந்த போயிருவாங்க, அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுங்கிற ஒரு அலட்சியம் தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த இளைஞனுடைய படுகொலை மிகப்பெரிய ஒரு கொடூரமான படுகொலை. அதுக்கெல்லாம் வந்து சென்னையிலே ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து லட்சக்கணக்கானவர்கள் இருந்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேற்று பிரேமலதா அவர்களுடைய போராட்டம், அதற்கு முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டம், நாங்க வர்ற அன்னைக்கு டிடிவி தினகரன் அவருடைய போராட்டம், 8ஆம் தேதி சீமான் அவருடைய போராட்டம் அறிவிச்சிருக்கிறார். விஜயுடைய போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அரசியல் இயக்கமும் இதற்காக குரல் கொடுத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயம் மட்டும் போராடாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எனக்கு தெரியல. கேள்வி நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. நம்ம ஒருத்தருடைய நிகழ்ச்சி நடத்தினாரு, ஒரு போராட்ட நிகழ்ச்சி நடத்தினாருன்னா ஏன் நடத்துறாங்க, என்ன நோக்கத்தில் நடத்துறாரு தான் பார்க்கணுமே தவிர அவங்க நிகழ்ச்சி நடத்துறாரு தம்பி பேராதங்க போவாதங்க என்னைக்காவது என்ன ஒரு 10 ரூபா கூப்பிட்டு போங்கண்ணே. ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயம் வாழ்றது. சீமான் கத்துற மாதிரி மின்னல் சீமான் ஒருத்தர் 50-30 வருஷமா கத்திட்டே கிடக்கான். ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு யாரு இருக்கு? யாரும் இல்லை. இன்னைக்கு வந்து எந்த விஷயத்துக்கும் ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது. இப்ப இன்னைக்கு நாங்க வந்து ஒரு கார் எடுத்துட்டு அங்க போயிட்டு வந்தோம், 25,000 ரூபாய் காலி என்ன. அதனால சில தலைவர்களுக்கு வந்து வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. எங்களை போல வந்தாளுக்கும் ஒரு மிகப்பெரிய வருமானம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் எங்களால் போகாமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் எங்களை போன்ற நபர்களை தான் கேள்வி கேட்காங்க. அதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு தெரியல. மிகப்பெரிய தலைவர்களா இருக்காங்க, அவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மின்னல் சீபன் ஏன் அந்த அஜித்குமார் போராட்டத்திற்கு அவர் ஏன் போகல? அதுக்கப்புறம் போன பிறகு சொல்றான் 6 நாள் கழிச்சு நீங்க ஏன் போனீங்க? எங்க அப்பா என்ன, எங்க அம்மா தாய் தப்ப என்ன 31 நாள் எவனாவது செத்துட்டு ஹோட்டல கிடப்பான், 30 நாள் போராடுனா பெத்து போட்டாரு. எங்களுக்கு வேலை இருக்காதா? எங்களுக்கு குடும்பம் இருக்காதா? போறதுக்கு முன்னால ஒரு பதிவு போடுறான். போன பிறகு 6 நாள் கழிச்சு ஏன் போனீங்க? அன்னைக்கே போயிருக்கலாமாங்க. வீட்டு வாசல ஹெலிகாப்டர் படுத்து அடக்குது, ஏற்கனவே ஸ்பாட்ல இறங்குறதுக்கு. இப்படிலாம் இருக்காங்க. மூல வளர்ச்சி இல்லாதவர்கள்லாம் என்ன சொல்லனே தெரியல. ஒரு ஒற்றுமைக்காக அந்த இடத்துல ஒரு 250 ரூபாய் கஷ்டப்பட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அன்னைக்கே சண்டை. இவன் இந்து நாடா இருந்தா இவன் கிறிஸ்டின் நாடா இருக்கிறான், இவன் ராமநாடு நாடா இருந்தா கோயம்புத்தூர் நாடா இருக்கிறான். இது தேவையா? உணர்வுல வந்து ஒரு சமுதாய உணர்வுக்காக சில எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க. தம்பி எங்களால வர முடியாது, உங்களுக்கு ஏதாவது எங்களால் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லக்கூடிய அவன் அப்படி போட சண்டையை தெரிச்சு ஓடிடுவோம். ஐயோ இருக்குது குரூப்பே வேண்டாம்பா அப்படின்னு. இதுதான் நடந்துட்டு நடக்குது. இங்கெல்லாம் வந்து பல போராட்டங்கள். அதாவது பக்தர் சிங் அண்ணாச்சிக்கு வந்து தளபதியா இருந்த சகோதரன் எப்பவும் கூட இருப்பாப்புல. நான் கூட்டின எப்பவுமே ஒரு வண்டியில வாகனத்தோட விஜய் கணேசன் ஒரு சகோதரன், என் ஊருக்கு என் மூட்டுக்குடி ஊருக்கு அடுத்த ஊரை சேர்ந்த சகோதரன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். தடையை மீறி தாம்பரத்துல போராட்டம் பண்றோம். போராட்டத்திற்காக 3 முறை போராட்டம், அலுவலக முற்றுகை போராட்டம், வல்லூர் குளத்துல ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம், பல்வேறு போராட்டம். அந்த கொங்குராயங்குறிச்சி பகுதிகளிலே ஒரு காமராஜர் சிலை ஒழிப்பு போராட்டம், இந்த பெருங்குளத்தில் காமராஜர் சிலை முன்னால ஒரு போராட்டம் பண்ணோம். நாங்க ஒரு 50 ஒரு 100 பேர் போல இருந்திருப்போம். 200 போலீஸை கொண்டு இறக்கி விட்டாங்க. விஜய் போராட்டத்துக்கு 200 போலீஸ் தேவையா? 25 லேடிஸ் போலீஸ் அந்த இடத்துல, ஒரு சின்ன அப்பா ஒரு சின்ன சின்ன வியாபாரிகள் தனித்தனி வியாபாரிகள்லாம் வராங்க. 200 போலீஸ் அந்த சாரி கிராமத்துல பகுதியில் கொண்டு விட்டோம்னா நம்ம ஆட்களுக்கு யோசிக்க மாட்டாங்களா? நாங்க கரெக்டா ஒரு 30 பேர் தான் கைதாகி உள்ள போயிருந்தோம். கைதாகி ஒரு 7 மணிக்கு விட்டாங்க. அடுத்த நாள் அதே நிகழ்ச்சியில அதே விஜய் அவர்கள் என்னை இந்த இளைய தளபதி, அந்த இளைய காமராஜர், அந்த காமராஜர், இந்த காமராஜர் போடாதுன்னு சொல்றாரு. தந்தி ஆல் எடிஷன் அந்த நியூஸ் பெரிய அளவுல போட்டிருந்தாங்க. தந்தி செய்தியின் மூலம் அவருடைய பார்வைக்கு போது அடுத்த நாளே அவர் சொல்றாரு, அவரு அந்த ரசிகர்களுக்கு வந்து அறிவுரை சொல்றாரு, எல்லாம் அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு.
இது அது ஒரு வெற்றி. விமான நிலையத்துக்காக முதல் போராட்டத்தை நடத்தியவர் மஞ்சள் சீபன் தான். விமான நிலையத்தில் போய் அந்த காமராஜர் பெயர் பலகை இல்லை, அதுக்கு வந்து போராட்டம் பண்ணணும்னு உடனே பத்திரிகையாளர் கூட சொன்னாங்க, இது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது, இந்த விஷயத்துல இது யாருமே போராட்டமே பண்ணதில்லை, மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படும், வழக்குகள் பதிவு செய்யப்படும், நாங்க தடையை மீறி போராட்டம் பண்ணணும். அப்புறம் அந்த சிவந்தி ஆயத்தினார் பல்லாவரம் மண்டபத்தில் வச்சுட்டு அன்னைக்கு ஒரு 7 மணிக்கு விட்டாங்க, அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவு வெற்றி. இப்படி தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நகரில் ஆட்சி பக்கத்துல பனை தொழிலாளருக்காக ஒரு போராடுறதுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த சமுதாயத்துக்காக இருக்கிறான்னா நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இதை நான் இது பேசுறது இங்க நினைச்சிடாதங்க, ஃபுல்லா இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை குறிப்பிட்டு நான் பேசுறேன். அவர்கள் பொருளாளர் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் குடும்பத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து இவர்கள் 2 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காங்க. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் திரும்பி அந்த பையனுடைய உயிர் வரப்போவதில்லை. அடுத்த அடிப்படையாக சரி, அவங்க வீட்டில் அவங்க அப்பா இல்லை, அந்த பையனுக்கு என்ன பண்ணனா இப்போ ஒரு ஆவின்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இங்க இருக்கிறேன், இங்க இருந்து எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்கன்னா அந்த மனோ தங்கராஜ் தான் அமைச்சர், அவங்கள்ட்ட பேசணும், அதை நான் ஹெல்ப் பண்றேன்ட்டாங்க. அதே போல ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பர்சனலா தனியாக ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா சாராயத்துல சாவரவனுக்கே இன்னைக்கு 25 லட்சம் 50 லட்சம் இப்போ கூட யாராவது போலீஸ்காரங்க நினைக்கிறேன் யாருக்கும் 1 கோடி கூட கொடுத்தாங்க, அரசாங்கம் கொடுத்துச்சு. அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். முதல்வர் அவர்கள் நேரடியாக சொல்லி ஒரு ஆறுதல் சொன்னால் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் நம் சமுதாயத்தை சேர்ந்த 3 அமைச்சர்களையும் முதலமைச்சர்களும் அந்த குடும்பத்திற்கு நேரடியாக அனுப்பி வைத்து ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும். அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்காக கூட நாங்க வர 25ஆம் தேதி, வருகின்ற 25ஆம் தேதி, இப்போ 15ஆம் தேதி தமிழ்நாடு உலகம் ஃபுல்லா பெருந்தலைவர் காமராஜனுடைய பிறந்த நாள், எல்லா சங்கமும் அந்த இடத்துல பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. நாங்க 25ஆம் தேதி ஆலந்தூர் நாடா சங்க மன்றத்தில் ஒரு பெரிய வருஷம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, காமராஜ் பிறந்தநாளோட நிகழ்ச்சி வச்சிருக்கோம். நீங்களாம் கண்டிப்பா கலந்து விடணும். ஆனா இப்படி இந்த பிறந்தநாளுடைய காமராஜருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி வர்றதுனால கொஞ்சம் அப்படி யோசனை பண்ண வேண்டி இருக்கு. இருந்தாலும் இந்த அஜித்குமார்ங்கிற பையனுக்காக ஒரு மிகப்பெரிய அளவில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அஞ்சலி கூட்டமாவது நடத்தலாம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அப்படி எடுத்து நடந்தால் தேதி அறிவிச்சா கண்டிப்பா எல்லா சங்கங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். உணர்வோடு இருப்போம். பிறந்த சொந்த ஊரையும் நாம் பிறந்த சமுதாயத்தையும் மறக்க கூடாது. இங்க என்ன பிரச்சனைன்னா, வியாபாரி சங்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த சமுதாயம் தான் சார்ந்த சமுதாயத்துக்கு கொடுக்க மாட்டேங்குது. இதுதான் உண்மை, நீங்க நல்லா புரிஞ்சுவிடணும். மாநாடுன்னா போன் பண்ணி என்ன தலைவரை அவங்ககிட்ட மட்டும் நன்கொடை வாங்கிட்டு போயிருக்கீங்க, எங்கிட்ட எல்லாம் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இன்னைக்கு எத்தனை வருஷம் தெரியல, பிஜேபியில எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, மூப்பனார் கலைஞர் எல்லாம் வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த மாநாடு ஒரு பெரிய அளவுல இந்த சமுதாயத்துக்கு நடக்கவே இல்லை. நாங்க எங்க அமைப்பு சார்பா 25 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல YMCல ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல நடத்தணும். அப்ப அதுக்கு என்ன காரணம்? அந்த சமுதாய உணர்வுகள் குறைந்து கொண்டே வருகிறது. காரணத்தினாலதான் கலப்பு திருமணங்கள் அதிகமாகி கொண்டே போகுது. திருமண பத்திரிகைகள்ல 3 இடத்துல இன்னார் நாடாருடைய பேத்தி, இந்த நாடாருடைய பேரன் அப்படின்னு இருக்கும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போகுது, அந்த இதே இல்லை. அது ஏன்பா அதை போடுறீங்க, இதை ஏன்பா போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு தேவை. எக்காரத்தை கொண்டு நீங்கள் பிறந்த சமுதாயத்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள், பிறந்த ஊரையும் மறந்து விடாதீர்கள். போன்ற இளைஞர்களுக்கு நாங்கள் உங்கள் சமுதாயத்திற்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எதற்கும் தயாராக இருக்கிறோம். சமுதாயத்துக்கு என்று ஒரு ஜாதிக்காக ஒரு தலைவன் ஒரு ஜாதிக்காக வந்துட்டேன்னா உயிருக்கு எதுக்கும் பயப்பட்டு வர முடியாது, எதுக்குனாலும் துணிஞ்சுதான் வர முடியும். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் போது அப்பேற்பட்ட ஆட்களுக்கு துணை இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இன்னைக்கு உலக லெவல்ல வலைதளங்களை தான் உலகம் நம்புது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல காரியங்கள் தான் செய்யும் போது நீங்க எல்லாம் அந்த வலைதளங்கள் மூலமா சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக இந்த காமராஜர் பிறந்த நாளோட நிகழ்ச்சி முடிந்த பின்பு மிகப்பெரிய அளவில் அண்ணாச்சி பக்தர் சிங் அண்ணாச்சி போன்றவர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை செய்து இந்த செங்கல்பட்டு தொகுதியை அனைத்தையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு திருமண மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட கூட்டம் கண்டிப்பாக நடைபெறும். ஏரியாவில் இருக்கக்கூடிய சங்க தலைவர்களை கண்டிப்பாக நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நிறையவர்கள் அது செய்யறது இல்லை. அந்த ஏரியாவில் இப்ப இன்னைக்கு மறைமலர்ல இருக்கு, கூடாஞ்சேரி இருக்குது, ஒவ்வொரு ஏரியால இருக்குன்னா முக்கிய சமுதாய பணியில இருக்கக்கூடிய தகவலை சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது மிகப்பெரிய இருக்கும்போது எல்லா அமைப்புகள்கிட்ட அவங்க மேல உள்ள தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க. அது கண்டிப்பா சமுதாய அமைப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்காக பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அண்ணன் தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் உடன் பணியாற்றி வருகை தந்திருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் நாடா சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல ஆலோசனைகளாக இருந்தால், எந்த ஆலோசனைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள். கருத்துக்கள் பரிமாற்றங்கள் கண்டிப்பாக தேவை. இந்த அமைப்பு மேலும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய
உங்களுடைய ஆதரவும் ஆலோசனையும் தேவை என்று கூறிக்கொண்டு ஒரு அற்புதமான ஆலோசனை கூட்டத்திற்கு நல்ல கருத்துக்களை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெறுவதற்கும் வருகிற நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடை அமைந்திருக்கும் பொருளாளர் பூர்ணேச நடராஜ் அவர்களையும் செயலாளர் அந்தோட ஜீவதாஸ் அவர்களையும் மறைமலர் நகர தலைவர் மாநில தலைவர் ஸ்ரீவன் அவர்களை 30 ஆண்டு காலமாக நாடகங்களுக்காக பணி சிறந்தாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ஸ்ரீவன் அவர்கள் வழிதோன்றலாக இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட அறிமுக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு வருகின்றிருக்கும் அண்ணன் மின்னல் ஸ்ரீவன் அவர்கள், மருதநகர நாடக சங்க தலைவர் அண்ணன் பரத் சிங் அவர்கள். நாடார் வரலாறு எடுத்துட்டீங்கன்னா, நாடார் என்பது இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு சான்றோர்களும் தெய்வ பறவையிலிருந்து வந்தவங்க. அதாவது எல்லாருமே இயற்கையாகவே நாடார்களுக்கு தொழில்நுட்பம் செய்கிறது சிறந்த பணி. நமக்கு 1926 நமக்கு பள்ளிக்கூடம் வந்து, அதாவது எல்லா சமூகத்துக்கும் நாடார் சமூகம் நம்ம இப்போ நாடார் சமூகம் ரொம்ப இடைக்காலமாக படித்திருக்கிறதா இப்போ எல்லாரும் பெருமை. அதாவது வந்து யாருக்கும் எந்த கெடுதல் வந்தாலும் அது யாரையும் பார்க்காம சாதி பார்க்காம செய்யக்கூடியதான் நாடார்களும். எங்களுக்கு போட்ட உடனே நான் செங்கல்பட்டு தொகுதியெல்லாம் மொத்த பேரும் வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆரம்பத்திலே வந்து ஸ்ரீவன் அவர்கள் ஒரு ஐடியா கட்டி யார் யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை பண்ணி எல்லா செங்கல்பட்டு தொகுதி முழுவதும் அழைத்து இந்த மீட்டிங்கை போட்டுருக்கோம். ஏன்னா வந்து ஒரு செங்கல்பட்டு தொகுதின்னா கிட்டத்தட்ட செங்கல்பட்டு வரைக்கும் போகுது. செங்கல்பட்டு தொகுதிக்கும் போது செங்கல்பட்டு நிர்வாகிகளே வந்து பரவலாக போட்டுருக்கோம், ஒரே இடத்துல போடக்கூடாது. இப்போ தலைவர் வந்து ஜவஹர் அவர்களை போட்டுக்கலாம், செயலாளர் வந்து சிங்கூர் கோயில் கொடுத்துக்கலாம், அப்படி வந்து பரவலாக கொடுத்துருக்கோம். ஒரே இடத்துல போடும்போது அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வரும். சங்கங்களின் கூட்டமைப்பு அண்ணன் ஸ்ரீவன் தலைமையில் பல ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று தான் இருக்குது. ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. காரணம் என்னன்னா, அன்னை விளம்பரத்தை தேடுறதில்லை. எத்தனவோ அமைப்புகள் இருக்குது, அவங்க வந்து விளம்பரப்படுத்தி பிரபலம் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னன்னா, ஒரு ஏழை எளிய மக்களுக்கும் வர மாட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ ஏழை எளிய இருக்காங்க, அவங்களுக்காக விளம்பரப்படுறதில்லை. இது நாடக சங்கங்களின் கூட்டமைப்பு செங்கல்பட்டு தொகுதி நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டம் உண்மையிலே மகிழ்ச்சி. என்னதான் இதில் இன்று நிறைய உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் இளைஞர்களின் முகத்தை அதிகமாக பார்க்கிறோம். எந்த அமைப்பும் இளைஞர்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். நாடார் சங்கங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு செங்கல்பட்டு தொகுதி நிர்வாகிகள் அறிமுக கூட்டமைப்பு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிர்வாகிகள் அறிமுக கூட்டமே தவிர அதில் உள்ள தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் இவர்களுக்கெல்லாம் சமுதாய பணி ஒன்றும் புதியது கிடையாது. அவர்கள் ஏற்கனவே செயல்படுகிற சமுதாய பணியை அண்ணன் ஸ்ரீவன் அவர்கள் தலைமையில் உள்ள கூட்டமைப்பில் இருந்து செயல்படுகிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி ஸ்ரீவன் அண்ணன் சொல்லணும்னா சொல்லிட்டு 60-70 சமுதாய போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டவர். சமூகத்தில் நடந்த அந்த விஜய்க்கு எதிரான போராட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் பெரிய அளவில் போராட்டத்தை அறிவித்தாங்க. காவல்துறை வந்து நிறைய கெடுபிடி கொடுத்தாங்க, நடத்தக்கூடாது, இந்த போராட்டத்தை நீங்கள் வாபஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்கள் நடத்தக்கூடாது, அனுமதி தர மாட்டோம்னாங்க. நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. அதெல்லாம் இன்னும் பெருசுபடுத்தவே இல்லை. அடுத்த நாள் சொன்னபடி நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம், ஒரு 400-500 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 100-150 பேர் வந்தாலும் அந்த போராட்டத்தை சிறப்பான முறையில் வெற்றி போராட்டமாக நடத்தினாங்க. ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி திருமணம் அந்த தம்பி அஜித்குமாரோட படுகொலை, அந்த குடும்பத்தை நேரில் சந்திக்க போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட அந்த பையனுக்கு ஒரு வேலை, அந்த தம்பிக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி ஆபீஸில் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஸ்ரீவன் போன உடனே சம்மந்தப்பட்டமா யார்கிட்ட பேசலாம்னா மனோ தங்கராஜ் அமைச்சர் அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அது சம்மந்தப்பட்ட அவர்கிட்ட பேசுறதுக்கு அந்த இடத்துல ஸ்பாட்ல பேசி அமைச்சருக்காக கொண்டு போய் அந்த வேலையை வந்து உடனே அதை பரிசீலனை பண்ணி தம்பிக்கு மறுபடியும் இது பண்ணுறது தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுமனை பட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. வீட்டுமனையும் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ல இப்போ அங்கே போய் வீடெல்லாம் கட்டி குடியேற முடியாது, அந்த மாதிரி நிலைமையில இருந்துச்சு. அதையும் அந்த சம்பவ இடத்துல சம்மந்தப்பட்டவங்க பேச அதையும் பரிசீலனை பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் சார்பில் அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்திருந்த எல்லா தலைவர்கள்ட்டையும் போய்
சொன்னா அன்னைக்கு காலையில நாங்க போயிட்டோம், சாயந்தரம் வரைக்கும் தலைவர்கள் வந்துட்டே இருந்தாங்க. எல்லா தலைவர்களுமே ஓடி ஓடி போய் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப மும்முரமா நின்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த செங்கல்பட்டு தொகுதியும் மற்ற எல்லா தொகுதி 234 தொகுதிகளையும் நிர்வாகிகளை வந்து அண்ணானோட அமைப்புல இருந்து இப்போ எல்லா இடத்தையும் போட்டுட்டு பொறுப்பு இல்லாத போது கூட அவர் கூட இருந்து என்னை எல்லா இடத்துக்கும் அழைத்து கொண்டு எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டு போய் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி கொண்டு ஒரு பெரிய போராளி. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய அறிமுக கூட்டம். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக இப்போ அதிகமான வளர்ச்சி, தாம்பரத்துக்கு அடுத்து மிக பெரும் வளர்ச்சி. நான் ஊரை பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் வளர்ச்சி. எல்லாரும் அந்தந்த ஊரில் ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் இருக்கிறோன்னா தாம்பரத்தில் சங்கம் இருக்குது, பெருமுத்தூரில் இருக்குது, எல்லா பகுதியிலும் இருக்கோம். ஆனால் அந்த சங்கங்கள் எதுவுமே கூப்பிட்டா டக்குன்னு வந்து உடனே நிற்க போகிறது கிடையாது. ஆனால் சீமன் அப்படி கிடையாது. இந்த கூடாஞ்சேரியில் ஒரு பிரச்சனை, ஒரு கடைக்காரன்னு சொன்னால் உடனடியாக ஒரு மெசேஜை போடக்கூடாது, கொஞ்சம் உடனே போய் பார்க்கணும், அந்த கூடாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் உடனே கொஞ்சம் பேசணுண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தா படப்பேர் சொல்லுவாங்க, அங்கே நமக்கு ஆள் இருக்காங்களோ இல்லை, ஆனால் நம்மளே போயிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரும் ஒரு போராளி. அதே மாதிரி இப்போ புதிய நிர்வாகிகள் வந்து போட்டிருக்காங்க செங்கல்பட்டுக்கு. மின்னல் அண்ணா சொன்னாங்க பொருளாதாரத்தில் அண்ணன் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. 25ஆம் தேதி எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுப்பாங்க. வருடத்துக்கு வருடம் இந்த நிகழ்ச்சியை எப்பவுமே சிறப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க. பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சி காமராஜர் விழா 25ஆம் தேதி ஆளுநர் நாடாளுமன்றத்தில் நடைபெறுது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் பொருளாதாரத்திலையும் அனைத்து ஒத்துழைப்பு கொடுத்து நமது மாநில தலைவர் அவர்கள் சீவன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி அனைவரும் நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு. ஒரு ரூபா வழக்கம்னா என்ன பண்ணுது? தமிழ்நாடு குடும்ப தலைவர் சீமன் அவர்களுக்கு அவர்களுக்கு நமது செங்கல்பட்டு பொருளாதாரர்கள் இப்போ நினைவு பெற்று வருகிறார்கள். Okay.